நம்ம மழலை செல்லங்கள் இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா யா 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 டாடி மம்மி தந்தருக்கு தங்க வீடு தந்தருக்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா ஏசப்பா ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி தானப்பா. பெண்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகும் இந்த அழிஞ்சிட்டே இருந்தது. ஸோ கண்டினியூஸாக ஒரு விஷயம் வரப்போகிறது அப்படிங்கிறது இந்த மொபைல். ஏன்னா அத்தியாவசிய தேவை. இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருப்பீங்க, எல்லா பேர் கையிலையும் மொபைல் இருக்கும், இருக்கா இல்லையா? எல்லார் கையிலும் இருக்குது. ஸோ பிளட்டோட கலந்துருச்சு. மொபைல் இல்லாமல் யாரும் இருக்க முடியாதுங்க. அந்த தருணம் வந்து ஓகே ஐடி போதும், விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அந்த விவசாயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு சின்ன ஸ்டோரி தான். மெயினாக ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து அக்செப்டன்ஸ். இன்னும் பக்கத்தில் போய் ஒரு 15 அடியில் போய் கூப்பிட்றாரு, கேட்குறாரு என்ன சாப்பாடு, அதுவும் பதில் சொல்லலை. அதே 10 அடியில் போய் கேட்குறாரு, சொல்லலை. 5 அடியில் போய் கேட்குறாரு, அப்பவும் பதில் சொல்லலை. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ பக்கத்தில் போய் கேட்டாலும் காது கேட்க மாட்டேங்குது மனைவிக்குன்னு. பக்கத்தில் போய் தட்டி என்ன சாப்பாடுன்னு கேட்டால் எத்தனை தடவை சொல்கிறது, சப்பாத்தின்னு 10 தடவை சொல்லிட்டேன்னுன்றாங்க. காது கேட்காமல் போனது ஹஸ்பண்டுக்கு. ஸோ அவங்க புரிதல் வந்து அக்செப்டன்ஸ். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் லெவல் வந்து இது நகைச்சுவைக்காக இல்லை, உண்மையான நடைமுறை வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த அக்செப்டன்ஸ் வந்து பிஸ்னஸில் கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம. ஸோ இந்த அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். பதில் சொல்லிட்டாங்க. கீரை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இது யாரும் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலை அப்படின்ற ஒரு குறை மட்டும் தான் இருந்துச்சு. ஒரு தடவை டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. முருங்கைக்கீரை, ஏன்னா முருங்கைக்கீரை லாட் ஆஃப் ஃபைன் கண்டென்ட் இருக்கு. எப்போ மனசு சோறு உடையுதோ முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. டெஃபினட்டாக அது உங்களுக்கு கிபியூ எனர்ஜெட்டிக். தேங்க்யூ சார். இதாக இருக்குது. ஸோ கீரை மட்டும் இல்லாமல் பூக்கள் அப்புறம் மூலிகைகள் இதெல்லாம் சேர்ந்து பிளான் பேஸ்ட் வேல்யூடட் ப்ராடக்ட்ஸாக நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் கொண்டு போகணுன்றதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். ஆமாம், மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ அப்படின்னு சொல்லுவாராம். 15 வயசு வரும்போது ஓகே நீ சொல்கிறது கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு வரான். 20 வயசு வரும்போது அவங்க அம்மாட்ட வந்து அந்த ஆளை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லு, தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லுவாரான். 30 வயசு வரும்போது ஓகே அவர் சொன்னது ஓரளவு கரெக்டாக இருக்கும். 50 வயசு வரும்போது அகெயின் மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ. ஸோ அந்த லைஃப் சைக்கிள் இப்படி தான் இருக்குன்றதை இன்டர்நெட்டில் நான் பார்த்தேன். நான் அது உண்மை தான். அது கூட அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ, எல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ டெஃபினட்டாக அதை கேளுங்க. நீங்கள் பேஷன்ஸ், விடாமுயற்சி, இது ரெண்டுத்தையும் விடாமல் இருந்தாலே அந்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக போயிடலாம். அக்கான்னு சொன்னா கூட துணிச்சலான லேடி, துணிச்சலாக எடுத்து கொடுத்துருவாங்க. சரி, நீங்களும் முன்னாடி வந்தால் நல்லா இருக்கும். அக்கா வாங்க. இவங்க தான் அடுத்த சாதனை பெண்மணி. வாழ்த்துக்கள் அக்கா. வணக்கம், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் சங்கமித்ரா. ஸோ எழுத்தாளர், கவிஞர் மற்றும் மித்ரா சோலார் சொல்யூஷனுடைய மேனேஜிங் டைரக்டர். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு வர்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா போற்றுவார் போற்றட்டும், தோற்றுவார் தோற்றட்டும், உலகம் உன்னை 1000 சொல்லட்டும், எலுமில்லாத நாக்கு இறைவனால சொல்லட்டும், மண்ணில் இருக்கும் வரைதான் வைரத்தின் மதிப்பு எவரும் அறிய மாட்டேன், அது மண்ணை விட்டு வெளியே வந்தால் கண்ணாடி கற்கள் என்பர். அது பட்டை தீட்டும் போதுதான் சந்திர ஒளியோ சூரிய ஒளியோ பட்டு வைர கற்களாக மின்னும். நம்ம என்ன பாதையை தேர்ந்தெடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அந்த பாதை சிறப்பாக கூடும்.
ஸோ நம்மளுடைய பயணங்களும் சிறப்பாக கூடும். இதுதான் நான் சொல்வேன். ரெக்கைகள் இருந்திருந்தால் பறந்து இருப்போம் வானம்பாடியாக, பெண்ணாக பிறந்து விட்டோம். அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று கேட்ட காலத்தில் படித்து பட்டங்கள் பல பெற்று எல்லா துறைகளிலும் நம் கால் தரத்தை பதித்து விட்டோம். ஸோ இன்னும் இருக்கு, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், முயற்சி கொண்டே இருங்க. நிறைய வந்துட்டாங்க. அடுத்ததாக செல்வன் நித்தீஸ்வரன். பாடம் கற்பித்து கொடுத்த ஆசிரியர் அதோ அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்ததாக MVP சேனல் இந்த பையனுக்கு இந்த விருது. Thank you.